அன்பு கழக உடன்பிறப்புகள் யாவருக்கும் நம் உயிரினும் மேலான முத்தமிழ் அறிஞர் கலைஞர்களுடைய 103வது பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜூன் 3 கலைஞர் என்னும் சூரியன் பிறந்தது. தமிழகத்தின் விடியல் அதற்குள் இருந்தது. முத்துவேல் வீட்டில் ஒரு பூ மலர்ந்தது. இந்திய துணைக்கண்டமே அதன் வாசனையை நுகர்ந்தது. மு. கருணாநிதி என்று புகழ் பாடியது. காலத்தால் அழியாத காவியச் சுடரே, தமிழாய் வந்து தரணியில் உதித்திட்ட எங்கள் தமிழே, தமிழ் மக்கள் வாழ்வில் ஒளி வீசுகின்ற எங்கள் ஞான சூரியனே, பல்துறை வித்தகனாய் பார்வூற்றும் மன்னவனே, திருவாரூர் வீதியில் வலம் வந்த எங்கள் தேரே திராவிட சூரியனே, எங்கு தேடினும் உனக்கு இணை எவரும் இல்லை இந்த நாட்டினிலே, உயிரினும் மேலான உடன்பிறப்பே என்று நீ அழைப்பாய், எங்கள் உணர்வுகளை உள்ளரிக்க நீ வைப்பாய். மண்ணில் மலர்ந்திட்ட மக்கள் சூரியனே, காலத்தால் அழியாத காவியமே கலைஞரே, அணையா விளக்காக மக்கள் மத்தியில் ஒளி வீசும் எங்கள் ஒளி விளக்கே, என்னாலும் மறக்க முடியாத மனித நேயமே, தமிழ்நாட்டின் மங்கா புகழே, நவீன தமிழகத்தின் சிற்பியே, உம் திட்டத்தால் தினம் வாழும் உம் தியாகம், வங்கக் கடலோரம் நீ இருந்தாலும் மக்கள் உள்ளத்தின் அலைகளில் நீ வாழ்கிறாய். எங்கள் உணர்வே உயிரே, உம்மை நினைக்காமல் ஒரு நாளும் இருக்க முடியாது. உன் புகழை எவனாலும் மறைக்க முடியாது. வானுள்ளவரை, காற்றும் நீரும் நிலவும் உள்ளவரை மக்கள் உள்ளத்தில் நீ வாழ்வாய். அடக்குமுறை கண்டு அஞ்சாத கழகம், எவனுக்கும் அடிபணியாத மக்கள் இயக்கம், தோல்வியைக் கண்டு துவளாது தோய்வின்றி பணியாற்றும் திமுக கழகம் என்னும் பேரியக்கம், திராவிட நாயகனே, தமிழக வரலாற்றின் சரித்திர பெட்டகமே, எவரும் சந்திக்க இயலாத கடும் எதிர்ப்பையும் கொடும் சிறை வாசகத்தையும் சந்தித்த எங்கள் போர்க்களமே, தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் காட்டிய நெறிமுறைகளின் வழியாக நல்லாட்சி கொடுத்த எங்கள் நாயகனே, உன் நிறைவான ஆட்சி பணியால் கடும் உழைப்பால் தமிழ்நாடு இன்று உயர்ந்திருக்கிறது. அதை இந்திய திருநாடே வியந்து பார்க்கிறது. தம்பி உடையான் படை கஞ்சான் என்று அண்ணாவின் பழஞ்சொல்லுக்கு சொந்தக்காரணி. அரசியல் பணியும் கலைப்பணியும் உன்னிடம் விளையாடும், கயவர்களை அது எள்ளி நகையாடும். நம் தமிழ்நாடே உன் புகழ் பாடும். இலக்கிய துறையின் மன்னவனே, சிலப்பதிகாரம், குறளோவியம், தொல்காப்பியம் இவைகளை இலக்கிய உலகில் இமயம் போல் இன்று உயர்ந்திருப்பவனை, தமிழ் இலக்கிய வரலாற்றில் அழியாத ஓவியமே எங்கள் தமிழ் காவியமே, தமிழ் மானம் ஒழியாமல் திராவிடம் சாகாமல் காத்திட்ட திராவிட காவியமே, கலைஞரினும் தமிழ் பெரும் காப்பியமே, ஆற்றல் மிகு சிந்தனையின் ஒளிச்சுடரே, கழகத்தை காத்திட்ட சீன பெருஞ்சுவரே, வெற்றி பெற்றால் மக்களுக்கு சட்டத்தால் திட்டங்கள் தீட்டுவது, தோல்வி என்றால் மக்களுக்காக களத்தில் நின்று குரல் கொடுப்பது என்பதை எங்கள் உதிரத்தில் ஊறச் செய்தவரே, கழகத்தை எப்போதும் உயிர்துடிப்போடு இருக்க செய்தவரே, உன் நினைவிருக்கும் வரை கழகம் இருக்கும். உன் உடன்பிறப்புகளின் உணர்வுகள் கழகத்தை காத்து நிற்கும். தலைவா, இன்றும் நீதான் தமிழ்நாட்டின் அரசியல். நீ இல்லாமல் இன்றும் இல்லை தமிழ்நாட்டின் அரசியல். திருக்குவளையில் நீ பிறந்தாய். திருக்குவளை முத்துவேல் கருணாநிதி என்று சொன்னாலும் அதிலும் திமுக என்ற சொல்லுண்டு. கழகத்திற்காக உழைத்த உன் உழைப்பு அதில் உண்டு. அரசியல் அரங்கில் உன்னை பார்த்து வியந்தவர்கள் பலர் உண்டு. கழகத் தலைவர் தளபதி என்னும் பெருநெருப்பு, கழகத்திற்கு கிடைத்திட்ட கலைஞர் எனும் மறுபிறப்பு. இன்று தற்கால ஆட்சியாளர்கள் மக்கள் மத்தியில் ஏற்படுத்தி இருப்பது மக்கள் வெறுப்பு. நாம் மீண்டும் வருவோம். நன்றி.